without a subdivision, that is showing as it is work. Immediately we give explanation letter to the collector. நாங்க சொல்றோம் யார் வேணாலும் நம்ம வாங்கலாம் விற்கலாம் என்ஓசி நீங்க தாராளமா கொடுங்க. Work is not claiming ownership of the land. And on the file I brought that paper also what was given to the collector. And நான் ரொம்ப மனவேதனையோட சொல்றேன் மீடியா வந்து இந்த சைட் கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. அப்படி மீடியாவும் வாட்ஸ்அப் இல்லாம நமக்கு மதியில எந்த பிரச்சனையும் வரவே வராது. அந்த காலத்துல கூட இருந்தாங்க எங்க பிரச்சனையும் நேராக போயிடுவாங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய அந்த அப்ப இந்த பொய்ய வந்து பெரிய ஆட்டம் போட்டு சத்தத்தோடு பேசுது. ஆனா உண்மை நாதான் உண்மை நாதான் உண்மை நாதான் உண்மை ரொம்ப பாவமா சொல்லிட்டு வருது. By the time the lies goes around the whole world, only then truth is waking up. What can I do? So this is the problem. அப்ப இந்த பிரச்சனை வரக்கூடிய முதல் காரணமே வெரி ஹாம்லி ஐ வுட் லைக் டு சப்மிட். ஏன்னா கிளாஸ் பை கிளாஸா போகலாம். சார் இருக்கார் அதை பத்தி பேசுவாரு. நம்ம we can have a discussion about it. First, the stakeholders were not consulted. ரெண்டாவது ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா சென்ட்ரல் வக்ஃப் ட்ரிபியூனல் appointed by the government. It's not appointed by any political parties. It is not appointed by the people. State வக்ஃப் போர்டா இருக்கட்டும், சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலா இருக்கட்டும், ரெண்டும் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் என்டிட்டி. இது வந்து நம்ம இஷ்டப்பட்டா நம்ம வக்ஃபுக்கு நம்ம போனா இஷ்டப்பட்டா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஆக்ட்ல இருக்கு. சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்ல 20 மெம்பர்ஸ் யாரெல்லாம் வரலாம். அதே போல ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ல யாரெல்லாம் வரலாம். 2 லாயர்ஸ் சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்கணும். preferably elected by the bar council முஸ்லிம் அட்வொகேட்ஸ் இருக்கணும். 2 முத்தவலிகள் இருக்கணும். அதாவது முத்தவலிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். I told you who the முத்தவலி, the one who manages the work. அப்ப அவங்களுடைய 2 ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் ஆகி வரணும். அதுக்கு பிறகு 2 எம்எல்ஏக்கள் இருக்கணும். அப்படி முஸ்லிம் எம்எல்ஏக்கள் இல்லாட்டி முன்னாள் எம்எல்ஏக்கள் வரணும். 2 எம்பிக்கள் வரணும். அப்படி இன்னால் எம்பிக்கள் முஸ்லிம் எம்பிக்கள் இல்லாட்டி முன்னாள் முஸ்லிம் எம்பிக்கள் வரலாம். 2 ஸ்காலர்ஸ் இருக்கணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு ஷியா ஸ்காலர் இருக்கணும், ஒரு சுன்னி ஸ்காலர் இருக்கணும். சரி 2013 அமெண்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா 2 பெண்களும் இருக்கணும் அதுல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களாக தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துல பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க. நான் வந்து சுன்னத் ஜமாத்துடைய சுன்னி இஸ்லாமிக் ஸ்காலர் கேட்டகரியில் ஐ வாஸ் அப்பாயிண்டட். அண்ட் தேர் இஸ் ஆசியா மரியம் ஐஏஎஸ் ஆபீசர் ஹூ இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த மெம்பர்ஸ் எல்லாருக்கும் மத்தியில வந்து ஒரு சேர்மனை தேர்ந்தெடுப்போம். இதெல்லாம் ஆக்ட்ல வந்து கோடிஃபைட். அண்ட் எங்க இஷ்டப்பட்டா நாங்க வந்து கூட்டம் நடத்தாக்கலாம் கிடையாது. எங்களுக்கு மேல வந்து ஒரு சிஇஓ இருப்பார், அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட். CEO is the one who governs our board. அப்ப அவர் தான் கூட்டத்தை கூட்டுவாரு. நாங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிட்டி அப்பாயின்மெண்ட் வரும். இல்ல வந்து 2 பேருக்கு வந்து ஆர்பிட்ரேட் பண்ணணும், மீடியேஷன் பண்ணணும், என்கொயரி பண்ணணும். சோ ஆல் திஸ் லைஸ் வித் தி ஸ்டேட் வக்ஃப் போர்ட். இப்ப இதோட லிமிடேஷன் ஆக்ட் யூ ஆல் லேர்ன்ட் பீப்புள் யூ நோ அபௌட் இட். லிமிடேஷன் ஆக்ட் டஸ் நாட் அப்ளை ஆன் தி வக்ஃப். ஏன்னா 1000, 500, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட்ட நிலங்கள் இப்பதான் நம்ம ரெக்கார்டுக்கு வருது. So we can go and claim that this land belongs to us, and maybe if it is proved, we can say it's work. இல்லன்னா நம்ம எடுக்க முடியாது. சரி அந்த ப்ரூவ் எப்படி பண்ணணும்? நாங்க முறைப்படி போய் அதுக்காக வாதாடணும். அதுக்கு வந்து ட்ரிபியூனல் இருக்கு. அங்கேயே திருப்திகரமா ஆகலன்னா ஹைகோர்ட் இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. All this only controls the state waqf board as well as central waqf council. இஷ்டப்பட்டா நாங்க நடத்துறதெல்லாம் முடியவே முடியாது. இஷ்டப்பட்டு நாங்க கிளைம் பண்ணாலும் முடியாது. இது வந்து இஸ் பீன் கோடிஃபைட். இப்ப எங்களுக்கு வருதுன்னா 2 வருஷமா சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இல்ல. 20 members who have to be there in the central waqf council who are in charge of running the waqf board have not been appointed. So central waqf council இல்ல. அப்ப அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட எந்த விதமான ஒப்பீனியன் வாங்கல. ஒரு அமெண்ட்மெண்ட் நீங்க கொண்டு வரும்போது முதல்ல நீங்க கேட்க வேண்டியது உங்களுடைய அப்பாயிண்ட் பண்ண சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில். அந்த கவுன்சிலே இன்னும் கூட்டப்படல. சரி எத்தனை மாநிலங்களுடைய ஸ்டேட் வக்ஃப் போர்டு கிட்ட ஒப்பீனியன் கேட்டீங்க? நாங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போறோம், அதுவும் கேட்கப்படல. சரி எப்படிப்பட்ட அமெண்ட்மெண்ட்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா as per the constitution of India there is a right, fundamental right, religious minorities வந்து காப்பாற்றப்படலாம். அவங்களுடைய உரிமைகளை வந்து நீங்க தலையிடக்கூடாது. அது யாராக இருக்கிற முஸ்லிம்கள் மட்டுமல்ல, ஒரு மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க, ஈவன் தி மெஜாரிட்டி. இப்ப HRC-னா இட் ஷுட் பி கவர்ன் பை ஹிந்துஸ் ஒன்லி. இல்ல நான் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நான் வந்து யார் வேணாலும் போறோம் அப்படின்னா முடியாது. Hindus only have to govern their places of worship. Christians have to govern their places.
இட்ஸ் கோடிஃபைட் இன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. பட் புதுசா ஒன்னும் கேட்கலைங்க. அப்ப அமெண்ட்மெண்ட்ல வந்து பெரிய திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து அந்த முஸ்லிம் ஃபண்டமெண்டல் ரைட் இங்க கொடுக்க வேண்டிய மைனாரிட்டி ரைட்டே வந்து ஊடுருவக்கூடிய விதத்துல முஸ்லிம்கள் மட்டும் உறுப்பினர்களாக இருக்கணும்னு தேவையில்லை. இவர் நான் முஸ்லிம் கேன் பி எ சிஓ, இவர் நான் முஸ்லிம்ஸ் கேன் பி மெம்பர்ஸ். அதே போல வந்து வக்ஃப் ட்ரிபுனல்ல ஒரு ஜட்ஜ் இருப்பாரு, ஒரு சிஓ இருப்பாங்க, ஒரு ரிலிஜியஸ் ஸ்காலர் இருக்கணும். அந்த ரிலிஜியஸ் ஸ்காலர் இருக்க தேவையில்லைன்ற ஒண்ணு கொண்டு வராங்க. அதே போல வக்ஃபுடைய லேண்ட பத்தி யார் டிசைட் பண்ணுவாங்க? வக்ஃப் போர்டு வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம அதை வந்து பார்ட்டி போயிட்டு அதை எப்படி பண்றாங்கன்னா செக்ஷன் 40 அப்படி எடுக்கிறாங்க. They are telling that it is the duty of the collector. So the power is vested to the collector now. Now I'm just I'm just giving you certain points. ஏன்னா எங்களுக்கு வந்து these are things which are really threatening to the fabric of work itself. டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்ப டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் we need to have survey. இன்னொன்னு என்ன, நம்ம தமிழ்நாட்டை பத்தி நான் நிச்சயமா பாராட்டக்கூடிய விஷயங்கள் சில நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒண்ணு 4 மாசத்துக்கு முன்னாடி சர்வேயர்ஸ் அப்பாயிண்ட் செய்யப்பட்டு அதற்காக இந்த தனியாக நிதி ஒதுக்கப்பட்டு இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவுதான் வக்ஃப் இருக்கு அப்படின்ட்டு சரியாக வித் ப்ராப்பர் அக்யூரசி வித் த ஜிஐஎஸ் அண்ட் த மேப்பிங் we have started the survey. It's a 36 months project. We have completed around 6 months, almost 6 months in it. In the vast land. So in the survey முடிஞ்சிச்சுன்னா நாங்க digitalize பண்ணிட்டோம்னா nobody can come and say இது வந்து இது வக்ஃப் லேண்ட் அப்படி சொல்ல முடியாது. சர்வேல வந்து நம்ம digitalize is a process. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள நீங்க கிளியர் பண்ணணும், 6 மாசத்துக்குள்ள வந்து நீங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்தியா வந்து such a huge land, such a big country. 6 மாசத்துக்குள்ள முதல்ல இந்த செய்திக்கு சேருமா இல்லையான்னு கூட தெரியாது. அப்ப எப்படி வந்து யூ கேன் கிளைம் within 6 months? இப்ப நம்ம எல்லாம் வந்து we have handled the government, we know how it is. ஒரு ரெஜிஸ்டர் பண்ணனா ஈஸி கிடையாது. 6 மாசத்துல அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட முடியுமா ஒரு இடத்தை? There are so many formalities to fulfill. So we need at least bare minimum 12 months. இந்த அவகாசம் வழங்கப்படல. டிஜிட்டலைஸ் பண்றது எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுவோம், யார் பண்ண போறாங்க, இந்த டேட்டாலாம் யாருக்கிட்ட இருக்க போது, எவ்ரிதிங் இஸ் லெஃப்ட் ambiguity. இட் இஸ் ஸ்டில் நாட் கிளியர். இதை விட ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப மனவேதனையான விஷயம் என்னன்னா, வக்ஃப்னால நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், மேபி இன் இந்தியா முஸ்லிம்ஸ் கிவிங் டு இந்தியா, பட் ஆக்சுவலி இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். முஸ்லிம்ஸ் கொடுக்கலாம், இல்ல நான் முஸ்லிமும் கொடுக்கலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இட். அவர் நினைச்சாருன்னா நான் நினைக்கிறேன்னா இது முஸ்லிம்களுக்கு கொடுக்கலான்னு ஒர்க் பண்ணிட்டு போனோம். எனி ரிலீஜியஸ் பீப்புள் கேன் டூ இட். இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா வக்ஃப் யார் வேணாலும் பண்ண முடியாது, சரி முஸ்லிம்ஸ் தான் பண்ணணும். அந்த முஸ்லிம் எப்படிப்பட்டவனா இருக்கணும், 5 வருஷம் பிராக்டிசிங் முஸ்லிமா இருக்கணும். எங்களுக்கு தெரியல பிராக்டிசிங் முஸ்லிம்னா யாரு. வீட்டுல வந்து கேமரா வச்சு பார்க்க போறாங்களா, 5 வேளை தொழுவாங்க, சரியா தர்மம் கொடுக்குறாங்க, எவ்வளவு தாடி வச்சிருக்கலாம், தொப்பி போட்டுருக்காங்க, எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் குவாலிஃபை ஆக மாட்டாரு. As per what is that? Professing the religion, practicing for 5 years. Yes, I'm just telling it is codified as practicing for 5 years. Yes, practicing for 5 years. So these are certain things வந்து கிளாரிட்டியோட இல்ல. அப்ப நாங்க என்ன விரும்புறோம்னா, ஏன்னா பாராளுமன்றத்துல எவ்ரிபடி ஸ்போக் பாலிடிக்ஸ், எங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது எங்க அரசியல் சாசனத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமை. அப்ப பை யூசர், ஒர்க் பை யூசர், சில இடங்களுக்கு எல்லாம் வந்து டீடே இருக்காது. இட் இஸ் தேர் பை கஸ்டம் அண்ட் யூசேஜ், இட் இஸ் தேர். பல இடங்கள், நாட் ஓன்லி தி முஸ்லிம்ஸ். இப்ப சடனா போய் நீங்க வந்து டீட் கொண்டு வாங்கன்னா எங்க டீட் கொண்டு வர போறோம்? அந்த வக்ஃப்ல வந்து சில வக்ஃப் இருக்கு, இனாம் வக்ஃப் இருந்துச்சு, அது இனாம் அபாலிஷன் ஆக்ட்ல we have given up, no controversy. சில வக்ஃப் இருக்கு ஓரல் வக்ஃப், அந்த காலத்துல யார் எழுத படிக்க தெரிஞ்சு சொல்லுங்க, வந்தாங்க நான் இது கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஓரலி they pronounced and it was accepted. இப்ப அதெல்லாம் வந்து இப்ப நம்ம எங்க போறது ரெக்கார்ட்ஸ்க்கு? So there's a huge challenge which this community is facing. அதனாலதான் வந்து we are asking the joint parliamentary committee. இப்ப நான் அந்த பிரிண்ட் அவுட் கூட நான் கையில கொண்டு வந்திருக்கேன். தமிழ்நாடு வக்ஃப் போர்டுல இருந்து ஆல்ரெடி தெலுங்கானா வக்ஃப் போர்டு அண்ட் கர்நாடகா வக்ஃப் போர்டு they passed a resolution asking the government that this amendment cannot be accepted as it is. It needs to be consulted with the stakeholders, particularly with the state work boards,
அப்படின்னு அவங்களும் தீர்மானம் போட்டிருக்காங்க. நாங்க தமிழ்நாடு வக்ஃப் போர்டு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இப்படி ஒப்பீனியன் நாங்க வச்சிருக்கோம். எல்லா ஸ்டேட்லயும் நீங்க வந்து டிராவல் பண்ணுங்க. 32 வக்ஃப் வாரியங்கள் இருக்கு. 32 வக்ஃப் வாரியங்கள் கிட்ட முதல்ல என்னுடைய ஒப்பீனியன் நீங்க கேளுங்க. இதை இன்னும் எப்படி செம்மப்படுத்தலாம் அப்படின்றத நீங்க கேளுங்கன்றதை என்னுடைய பரிந்துரையை நாங்க போட்டு தீர்மானமா அனுப்பியிருக்கிறோம். சோ என்ன ஜிஸ்ட் இதுதான் என்னுடைய the comment. I want to bring it all together. With all good faith, government has the acts, has the control. It has been codified. இதை மீறி எதுவுமே நடக்க முடியாது. வக்ஃப் ட்ரிபுனல், ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வக்ஃப் தாண்டோடித்தரமா எதையும் செய்ய முடியாது. இது வந்து நீங்க இவ்வளவு பெரிய 1 lakh acre of land அப்படின்றாங்க. அதுல கூட ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா, அந்த ஜிஐஎஸ் சர்வே பண்ணும்போது ஒரு நிலம் இருந்துச்சு முன்னாடி. இப்போ அதை ரெனோவேட் பண்ணும்போது அந்த நிலத்தின் மேல வந்து ஒரு 4 பில்டிங் வந்திருக்கு. அந்த 4 பில்டிங்ல வந்து ஒரு 3 ஃப்ளோர் கட்டி இருக்கிறாங்க. இப்போ 1 into 4 into 3 அப்போ அது வந்து மல்டிப்ளை ஆகுது. என்னடா வக்ஃப் இவ்வளவு போய் லேண்ட் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ரியாலிட்டி அந்த லேண்ட் அதுக்கு ஒரு சர்வே நம்பர், அந்த 2 பில்டிங் ஒரு சர்வே நம்பர், அந்த 2 பில்டிங்ல இருக்கக்கூடிய 4 ஃப்ளோருக்கு ஒரு சர்வே நம்பர். So I hope I just conveyed it, in whatever possible way that I can. எங்களுடைய ஒரே கோரிக்கை இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது, அவர்கள் தான் நம்மை ஆளக்கூடியவர்கள். என்னதான் நம்ம இந்த பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் இருந்தாலும் we respect our government, we trust our government, we believe that they will listen to us. அப்ப நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஹெட்டுடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். நான் ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருக்கேன். 25 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. 25 பேர் தான் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. அதுல வந்து 5 பெண்கள் போட்டிருக்காங்க. 5 பெண்கள் நானும் ஒருத்தி. அப்ப அங்கேயும் வந்து ஏன்னா இங்கே போர்டுடைய மெம்பரும் பர்சனல் போர்டு மெம்பர் சேர்ந்து நாங்க பிரதமர் கிட்டே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து கைவிட்டாங்க. நாங்க உங்களோட வந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை ஜஸ்ட் ராஜேந்திர பிச்சாருடைய ரெக்கமெண்டேஷன் அன்னைக்கு டேபிள் பண்ணாம நீக்கிட்டாங்க. அவருடைய ரொம்ப ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் என்ன இருந்துச்சுன்னா, இந்தியன் வக்ஃப் சர்வீஸ் கொண்டு வாங்க. இந்த மக்களை வந்து நீங்க உதவி செய்ய விரும்புனீங்கன்னா அவர்களை வந்து நீங்க வந்து செம்மைப்படுத்துங்க. அவர்களுக்கு வேண்டிய என்னன்னா, பல மாநிலங்கள்ல வெட்டனரி ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் வந்து இங்க வக்ஃபுடைய சேர்மனா இருக்காரு. அவர் வெட்டனரி படிச்சு ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர். இன்னும் வேதனையோட சொல்றேன், எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் வந்து வக்ஃப் போர்டு சேர்மனா இருக்கிறாங்க. அவங்களை நான் குறைவா பேசல, பட் தேர் நாட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். சிஇஓ போடுறதுக்காக வந்து ஆளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் தேர் நாட் ஸ்டடிங். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எங்க நம்ம மக்கள் வராங்க சொல்லுங்க. அவர் சில்ட்ரன் ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டடி ஒன்லி. அதுக்கு ரொம்ப இப்ப நான்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப நீங்க ஆடிட்டர் சொன்னீங்க, அப்பாவுடைய மாமா வந்து ஆடிட்டர் உபைதுல்லா, இப்போ ஆடிட்டர் கலீலா வந்து எனக்கு பெரியப்பா. அம்மாவுடைய அப்பா வந்து லாயர். இப்ப நான் எப்பவுமே நினைக்கிறேன், ஹஸ்பண்ட் சொல்லிட்டு மிரட்டுவாரு, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் கிடைக்குமா? யூ மஸ்ட் கம் அவுட் அண்ட் டாக். காட் ஹஸ் கிவன் யூ தட். அப்ப இந்த மாதிரி ஒரு லெகசி, ஒரு பேக்ரவுண்ட், ஒரு எஜுகேஷன் யாருக்கு எத்தனை லேடிஸ்க்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க? இட்ஸ் நாட் பாசிபிள். எத்தனை லேடிஸ் எத்தனை மென்னுக்கு கிடைச்சிருக்கு? இப்ப நீங்க I would just want to end it with a very happy and nostalgic memory that I carry. இதெல்லாம் பிரச்சனை வரும் போகும். ஆனா மக்கள் வந்து பிளவுபடக்கூடாது. இங்க நீயா நானா போட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியா does not belong to that creed. India is a federal structure. அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷனை பார்த்து பல நாடுகள் நம்ம பார்த்து காப்பி பண்ணிருக்கு. We are very proud to say that we have one of the best constitution in the world. And we are the largest democracy and one of the most applauded democracy. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ப யூனிசெஃப் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அபவுட் சைல்ட் ரைட்ஸ். அதுவே இந்தியாவிலேயே நான் குறிப்பா நம்ம தமிழர்கள் பத்தி சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க யூனிசெஃப் உடைய தமிழ்நாடு அண்ட் கேரளா இன்சார்ஜ் அவர் சொன்னாரு, we do not compare Tamil Nadu and Kerala with other states of India, we compare Tamil Nadu and Kerala with other countries of the world அப்படின்னாரு. அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர் கண்டிப்பா. அவர் சொன்ன வார்த்தைகள் நான் அன்னையிலிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். What India wants to be tomorrow, Tamil Nadu is today அப்படின்னா. We really are very happy, very proud to say. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை வந்து நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கோம். அப்படிதான் எங்களை வளர்த்தாங்க. அப்பா வந்து இவ்வளவு ஒரு ரிலீஜியஸ் ஸ்காலருடைய மகன்.
எங்க வீடு வந்து அடியார் ராமூர் தேர்தல் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அங்க டிவி அந்தோனி அங்கிள் அந்த ரோட்ல தான் இருப்பாங்க. இது ஒன்லி முஸ்லிம் ஃபேமிலி. சுற்றுலா பாத்தீங்கன்னா எல்லாம் பிராமணர்கள் தான். நாங்க வளர்ந்தது வந்து ஒரு கிராமம். அவங்க மண்ணி நாங்க மண்ணின்னு கூப்பிடுவோம். அத்திமேல நாங்க அத்திமே தான் கூப்பிடுவோம். கொரோனால ரொம்ப ஜாலியா எங்களுக்கு. ஏன்னா வீட்டுல இருக்க தேவையில்லை. அப்ப எல்லாம் பொம்மைங்க எல்லாம் சேர்த்து அது எத்தனை பழிகள் எல்லாம் ரெடி பண்றது நானே எங்க அக்கா தான் பண்ணுவோம். சுண்டல் பாதி எங்க வயிற்றுக்கு தான் போவோம், மத்தவங்களுக்கு கொடுத்து. அதே போல அந்த காலத்துல எல்லா வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்காது. அவங்க மண்ணி வந்து சாப்பாடு வைக்கிற நீங்க சொன்னீங்களே நான்வெஜ்க்காக உங்களுக்கு சாப்பாடு சொன்னாங்க. இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் டு சே அம்மா வந்து 2 ஃப்ளோர் ஃப்ரிட்ஜ்ல வந்து நான்வெஜ்ஜே வைக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்து மாவு பழந்து வைக்கிறோம்னா தெரியும் இந்த ஃப்ரிட்ஜ்ல இந்த இடம் வந்து அவங்களோட இடம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் இட் வாஸ் அன்செட். சொல்லி கூட காட்டணும்னு தேவையே இல்லை. அப்படிதான் நம்ம வளர்ந்தோம். வெதர் இட் வாஸ் பொங்கல், வெதர் இட் வாஸ் தீபாவளி, கிறிஸ்துமஸ். ஒரு கிறிஸ்டியன் ஆண்டி எதுல இருந்தாங்க, இது பைலட் ஃபுட் போச்சு. எந்த விதமான ஒரு நம்ம முஸ்லீம் அவங்க ஹிந்து நாம அந்த எண்ணமே எங்களுக்கு இருக்காது. அவங்க மண்ணிக்கு 4 ஆம்பளை பசங்க. ஏன்னா என்னையும் அக்காவை மகளை வளர்த்தாங்க. சோ காலையில எங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதுல இருந்து சம்டைம்ஸ் எங்க வீட்டுல டிஃபன் லேட் ஆயிடுச்சுன்னா அங்க டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு ஓடி போயிடுவோம். அதெல்லாம் இன்னைக்கு பசங்களுக்கு இல்லையே. வீட்லயே யாருக்கிட்டையும் பேச முடியலையே. வாட்ஸ்அப் அனுப்புறாங்க ஃபுட் ஆன் டேபிள், அங்க இருந்து கே வருது, ஓகே கூட பண்ண மாட்டேங்க. என்ன சொல்றது சொல்லுங்க. ரிமைண்ட் பண்ண ஸ்மைலிய போட்டு ஸ்மைலில சிரிக்கிற ஆனா முகத்துல சிரிப்பே இல்லை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவோம்னு சொல்லி வளர்த்தாங்க. இப்ப லாபிங் கிளப் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னது சொல்றது, இட் இஸ் மனவேதனையோட தலைமுறையை வந்து காப்பாற்றணும். அந்த காப்பாற்றுறதுல இருந்து முதல்ல வந்து வெறுப்பு அரசியல் இருந்து காப்பாற்றுறாங்க. வை ஷுட் வி ஹேட்? இறைவன் நம்ம ஒருத்தர் வெறுக்காவ பண்ணுவோம். உங்களையும் கடவுள் தான் படிச்சேன், எங்களையும் கடவுள் தான் படிச்சேன், அவனை வெறுக்காவ படைச்சிருக்கிறான். I am very humbled to say அப்பாவுடைய லாஸ்ட் டேஸ் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் காஞ்சி மடத்துல இருந்து வந்த பிரசாதம் அப்ப இலா கணேசன் அங்கர் தான் கொண்டு வராங்க. காஞ்சிபுரத்துல ஐ டோன்ட் நோ, இஸ் நாட் a topic but I want to put it across here. காஞ்சி பெரியவருடைய 100வது ஜெயந்தி. அவருடைய பர்சனல் போட்டோகிராஃபர் கண்ணன் இருந்தாரு. I don't know how many of you know. அப்ப அந்த 100வது ஜெயந்தியுடைய அந்த போட்டோகிராபி கேலரி வந்து அயோத்தியா மண்டபத்தை நடக்குது. அதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து இலா கணேசன் அங்கர் யாரை கூப்பிட்டாங்கன்னா அப்பாவை தான் கூப்பிட்டாங்க. அப்பாவோட சீஃப் கெஸ்ட் ஃபார் தட் போட்டோ எக்ஸிபிஷன் இனாகுரேஷன். அந்த டைம்ல வந்து அவங்க பேசும்பொழுது ஐ saw that how emotionally my father was attached to காஞ்சி பெரியவர். எப்பெல்லாம் அந்த பக்கம் தாண்டி போனாங்களோ உட்காந்து பேசுவாங்க 2 பேரும். ஆனந்தர்கன்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அங்க காஞ்சியில பாத்தீங்கன்னா மடத்துக்கு பக்கத்துல மசூதி இருக்கும். அப்ப நைட் எல்லாம் பூஜை பண்ணிட்டு பெரியவா அப்பதான் தூங்குறாரு. நீங்க மசூதியில காலையில அந்த பிரேயர் கால் கொடுக்கும்போது டிஸ்டர்ப் ஆகுது. காலை பிரேயர் கால் மட்டும் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர்ல கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு பெரியவா நல்லா தூங்கிட்டாரு. தூங்கி எந்திரிச்சு ஒரு சூரிய விதம் நான் வந்து எந்திரிச்சு அப்படி கேட்டுருக்காரு. ஏன் நான் இன்னைக்கு எந்திரிக்க எனக்கு அந்த தொழுகையில பொருள் அழைப்பு குரல் கேட்கல. நான் சிஷியர்கள் சொல்றாங்க, மடாதிபதியில இருக்கக்கூடிய அவங்களுடைய பணியாளர்கள் சொல்றாங்க, நாங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணோம். கூப்பிட்டு சொல்றாரு, மறுபடியும் பண்ணக்கூடாது. அங்க மசூதியில இருந்து அந்த லவுட் ஸ்பீக்கர்ல கேட்டோம்னா தான் அடுத்த பூஜைக்கு எந்திரிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. நீங்க ஏன் அதை படிக்க சொல்றாங்க, அதையே ஸ்டாப் பண்ண சொன்னா அப்படின்னா ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. மேபி ஒரு 7 or 8 years old. ஆனந்த விக்கெட்ல வந்து சென்ட்ரல் வந்து இன்டர்வியூ வருது. அப்பா உட்கார்ந்துருக்காரு, காஞ்சி பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. காஞ்சி பெரியவர் வந்து அரபியில தொழுகைக்காக வேண்டிய அந்த இதை சொல்றாரு, எல்லாம் அப்பா வந்து தமிழாக்கம் பண்றாரு உட்காந்து. அது இன்டர்வியூ போட்டாங்க. தட் இஸ் த இன்டெகிரிட்டி அண்ட் தட் இஸ் ஹவு வி ஆர் இன்டர்வைன்ட். இன்னைக்கு 5 வருஷம் வருவாங்க, 5 வருஷம் போவாங்க. யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் அரசியல் வசிப்போம். ஆனா அரசியலுக்காக மக்களை பிளவுபடுத்தி நம்ம அரசியல் பண்ணி என்னத்தை தான் சாதிக்க போறோம்? நாட் அட் ஆல் நெசசரி. நமக்குள்ள வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆக்டுங்க வரும், ஆக்டுங்க போவோம். நம்ம உரிமைகளை வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்காம, அதே நேரத்தில் மற்றவர்களுடைய உரிமைகளை பறிக்காம, நம்மளுடைய எல்லையில நம்ம சந்தோஷமா, அவங்க எல்லையில அவங்க சந்தோஷமா, 2 பேரும் ஒன்னா காமன் கிரவுண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். டெஃபினெட்லி தேர் இஸ் கோயிங் டு பி நோ ப்ராப்ளம் அட் ஆல். சோ இந்த ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்டோட let us have dialogues. உட்காந்து பேசுவோம். பேசுறது என்ன தப்பு இருக்கு? இத பேசக்கூடிய திறமை மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கான். ஆடு மாடெல்லாம் உட்காந்து பேச முடியாது. அதான் பட்டுக்கோட்டையுடைய சொல்ல அடிக்கடி ஞாபகப்படுத்திக்குவேன். மனிதனாக வாழ்ந்துட வேண்டும், மனதில் வையிடா அப்படின்னு. மனுஷனை படுத்து கொடுப்பார். ஆடு மாடை பார்த்து மனுஷனா வாழ்ந்துக்கோன்னு சொல்ல முடியாது. மனிதனாக நம்ம எப்போ வாழ முடியும்? நம்ம கிட்ட மனிதாபிமானம் இருந்தால்தான் மனிதனாக வாழ முடியும். ஒரு மனுஷனா யாரு? அவங்க கிட்ட இறக்கம் இருக்கணும்.
அவங்க கிட்ட வந்து தயால குணம் இருக்கணும். இப்ப சென்னை ஃப்ரெண்ட்ஸ் போறதுடைய இது நான் பார்த்தேன், தர்மம் பெருகுது தர்மம் பெருகுது. நான் நினைச்சேன் கடவுள் பார்க்க எப்படி ஏற்பாடு, வக்ஃபுனாலே தர்மம் தான். இன்னைக்கு சென்னை ஃப்ரெண்ட்ஸ் போற மாதிரி தர்மம் பெருகுன்னு சொல்லக்கூடிய அந்த செல்வத்தொப்ப அந்த வக்ஃபை பத்தி பேச வச்சிருக்கீங்க. ஐ திங்க் அந்த தர்மம் பெருகுதுன்ற ஒரு கோட்பாடு தான் என்ன இங்க பேச வச்சிருக்கு. வக்ஃபை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, பண்ணுவோம், நிறைய தர்மம் பண்ணுவோம், இறைவன் அதை பொருந்திக் கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு அங்க எல்லா ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டோம். நிறைய முதல்லாம் பேசிட்டு போனோம். அடுத்த டிஸ்கஷனுக்கு பிறகு எனி ஃபர்தர் interaction, we are always very happy. Thank you for the opportunity.